உமக்கது லேசான காரியம், லேசான காரியம் உமக்கது. ஜெபம் செய்வோம். பரிசுத்தம் நிறைந்த பரலோக பிதாவே, நீர் தந்த இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய கிருபையும் மகிமையும் எங்களை ஒவ்வொரு நாளும் நடத்துகிறதையா நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவர் எங்களை பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். தேவநாம மகிமைக்காக கீதம் 558வது பாடலை பாடுவோம். அன்பே பிரதானம் சகோதர, அன்பே பிரதானம். அன்பே பிரதானம் சகோதர, அன்பே பிரதானம். அன்பே பிரதானம் சகோதர, அன்பே பிரதானம். பண்புரு ஞானம் பரமநம்பிக்கை இன்ப விசுவாசம் இவைகளில் எல்லாம் அன்பே பிரதானம் சகோதர, அன்பே பிரதானம். என் பொருள் யாவும் நீந்தளித்தாலும் அன்பில்லையானால் அதில் பயனில்லை. அன்பே பிரதானம் சகோதர, அன்பே பிரதானம். சகலமும் தாங்கும் சகலமும் நம்பும் மிகைப்படவென்றும் மேன்மை பெற்றோங்கும் அன்பே பிரதானம் சகோதர, அன்பே பிரதானம். ஜெபம் செய்வோம். கிருபையின் தேவனே, இந்த நாளிலும் உங்கள் வசனத்தை எங்களுக்கு தந்து மகிமைப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவை கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்து நாமத்தில் அனைவரையும் மிகுந்த அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். தேவனுடைய சமாதானம் உங்களோடு கூட என்றென்றும் பெருகட்டும் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறோம். இந்த நாளிலே முன் வைக்க விரும்புகிற வசனமானது யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம், யோவான் 20:7 வசனத்தை முன்வைக்கிறேன். சிலைகள் கிடக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றியிருந்த சீலையும் மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்திலே சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான். 4 சுவிசேஷங்களிலும் பார்க்கும்போது ஆண்டவர் சிலுவையிலே அறியப்பட்ட பின்பு அவரை அவருடைய முறைமையின் பிரகாரமாக அவருடைய சரீரத்தை அவர்கள் எடுத்து கல்லறையிலே அடக்கம் பண்ணும்படியாக கொண்டு போகும்போது லூக்கா 23ஆம் அதிகாரம் 53ஆம் வசனத்திலே அங்கு மெல்லிய துப்பட்டியினாலே அவரை சுற்றினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மெல்லிய துப்பட்டி என்கிற வார்த்தையானது 3 சுவிசேஷங்களிலுமே சொல்லப்பட்டிருக்கு. மத்தேயுடைய 27ஆம் அதிகாரத்து 59ஆம் வசனத்திலும் மார்க்கு 15:46 நாம் அதை காண்கிறோம். ஆனால் இந்த யோவானை எழுதினவர் மாத்திரம் இந்த அதிகாரத்திலே சொல்லும்போது யோவான் 19:40 நாம் பார்க்கும்போது அவருடைய இயேசுவின் சரீரத்தை எடுத்து யூதர்கள் அடக்கம் பண்ணும் முறைமைப்படியே அதை சுகந்த வர்க்கங்களிட்டு சீலையிலே சுற்றி கட்டினார்கள் என்று சொல்லி இந்த யோவான் மட்டும் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் மரித்து விட்டான், இனிமேல் அவரால் ஒன்றும் செய்ய இயலாது, மரித்து விட்டார் என்கிறதான மிகுந்த ஒரு மகிழ்ச்சி யூதர்களுக்குள்ளாக, அவரை சிலுவிலே அறிந்ததற்குள்ளாக காணப்பட்டது. இனிமேல் அவரால் ஒன்றும் செய்ய இயலாது என்று சொல்லி யூதர்கள் மிகவும் மகிழ்ந்தார்கள். அவருடைய சிலுவிலே அறியும்படியாக அவர் ஒப்பு கொடுத்தவர்கள் மகிழ்ந்தார்கள். சாத்தானும் அவர் மரித்து விட்டார் என்று சொல்லிதான் மகிழ்ந்து கொண்டிருந்தான். இனிமேல் அவருடைய காரியமெல்லாம் முடிந்து போனது என்றுதான் சாத்தானும் மகிழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் எங்கு பார்க்க போது அவருடைய தலையிலே சுற்றியிருந்த சீலை, அங்கு அவரை சுற்றி வைத்திருந்த சீலை, துப்பட்டா என்று சொல்கிறோமே, துப்பட்டி என்று சொல்கிறோமே, எல்லாமே தனியாக கலட்டி வைக்கப்பட்டிருப்பதை எங்கு காண்பதாக எங்கு ஆக்கியோன் எழுவதை காண்கிறோம். மரித்து விட்டார்
மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிக்கும் போதும் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலே யவிர் என்பவன் வந்து சொல்லும்போது அவருடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து சொல்லுகிறார்கள், உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் இனி அவரை வருத்தப்படுத்த வேண்டாம் இதுதான் அவரை கேட்டுக்கொண்டார்கள். அவர் மரித்து போனால் இனி அவரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்றுதான் அங்கு கேட்டுக்கொண்டார்கள். ஆண்டவர் மரித்து விட்டார், இனிமேல் ஆகவே ஒன்றும் இந்த உலகத்திலே இனிமேல் ஒன்றும் இல்லை என்று சொல்லி சாத்தானும் இது எங்களுடைய ராஜ்யமாக இனிமேல் மாறப்போகிறது என்று நினைத்த இந்த நேரத்தில் தான் அந்த தலையில் சேலையெல்லாம் சுற்றி வைக்கப்பட்டிருந்தது. அதையெல்லாம் அங்கு சீலையெல்லாம் அங்கு கலட்டி வைக்கப்பட்டிருப்பதை நாம் அங்கு காண முடிகிறது. ஆண்டவரை ஒருபோதும் ஒருவராலும் இந்த மரணம் என்கிற காரியமானது ஆட்கொள்ள முடியாதபடிக்கு தேவன் மரணத்தை அவர் ஜெயித்தெழுந்தார். அவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு எதிராக இருக்கிற காரியங்கள், பிள்ளைகளுக்கு வாழ்க்கைக்கு விரோதமாக இருக்கிற காரியங்கள் அவர்களை ஆட்கொள்ளாதபடிக்கு தேவன் மரணத்திலிருந்து எழுந்ததினாலே ஒன்றும் நம்முடைய பிள்ளைகளுக்கு எதிராக ஆட்கொள்ள முடியாது, ஒன்றும் நமக்கு எதிராக ஆட்கொள்ள முடியாது, ஒன்றும் என் குடும்பத்துக்கு எதிராக ஆட்கொள்ள முடியாது, ஒன்றும் நாங்கள் பார்க்கிற எங்கள் வேலைக்கு எதிராக எங்களை ஆட்கொள்ள முடியாது, ஒன்றுமே எங்களை ஆளுகை செய்ய முடியாது. காரணம், என் தேவன் உயிர் தெழுந்ததினாலே அவரை ஒன்றும் ஆட்கொள்ள முடியாது போல தேவன் உயிர் தெழுந்ததினாலே எங்களுடைய வாழ்விலும் பிறர் சத்துரு கொண்டு வருகிற எந்த வகையான காரியங்களும் ஆளுகை செய்ய முடியாது, ஆட்கொள்ள முடியாது என்கிற காரியத்தை இங்கு மிக தெளிவாக காண முடிகிறது. அவரை சீலையிலே சுற்றி வைத்து விட்டாகிவிட்டது, இனிமேல் ஒன்றுமில்லை என்று நினைத்த நேரையிலே அவர் உயிர்த்தெழுந்து அது எல்லாம் சீலையெல்லாம் அங்கு தனியாக வைக்கப்பட்டிருந்தது காணும். அவரை கட்டி வைத்திருந்து அவர்கள் எல்லாம் காரியம் முடிந்து போனது என்று நினைக்கிற சூழ்நிலையிலே ஒன்றுமே மரணம் அவரை கட்டி வைக்க முடியவில்லை என்று அறிந்து கொள்கிறோம். ரோமர் நிருபம் 6ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளும் போது அங்கு வாசிக்கிறோம். ரோமர் 6ஆம் அதிகாரத்தினுடைய 9ஆம் வசனத்தை பார்க்கும்போது, மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பது இல்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வது இல்லை. மரணம் அவரை ஆண்டு கொள்ளாது என்றால் தேவனை நம்பியிருக்கிற நம்மையும் எந்த வகையான காரியங்களும் ஆண்டு கொள்ள முடியாது. மரணம் என்கிறதான காரியமானது மரணம் என்கிற காரியம் என்று சரீர மரணத்தை மாத்திரமல்ல, ஆத்மீகமாக எந்த ஒரு காரணம் நம்மை ஆட்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அங்கு சத்துரு முயற்சி எடுத்தாலும் ஒன்றும் ஆட்கொள்ள முடியாது. அனைத்தும் அது சீலையிலாக சுழற்றப்பட்டது போல, சுற்றி வைக்கப்பட்டது போல அனைத்தையும் தேவன் நம்முடைய வாழ்விலிருந்து அவர் எடுத்து விடுவார். அவர் அங்கிருந்து நம்ம வாழ்க்கையிலிருந்து அவர் அகற்றி விடுவார். கட்டப்பட்ட நிலையில்தான் மனிதன் வாழ்க்கை இருந்தது. ஆண்டவர் கட்ட அவிழ்க்கும்படி சொல்லுகிற தேவன். யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, மரித்தவன் வெளியே வந்தான். யாரது மரித்தவன்? லாசரு. ஆண்டவருக்கு மிகவும் பிரியமான இருந்தது லாசரு. மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலையால் கட்டப்பட்டு இருந்தது, அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டு இருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். ஆண்டவனை உயிரோடு எழுப்பியிருக்கும் போதும் கட்டுண்டவனாகத்தான் அவன் வருகிறான். ஆண்டவர் அவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்று சொல்லி அவனுடைய கட்டுகள் எல்லாம் அறுக்கப்பட்டு போனது. தேவன் நம்முடைய வாழ்விலே கட்டி வைத்திருக்கிற காரியங்கள் எல்லாம் தேவன் நம்முடைய வாழ்விலே முழுமையாக கட்டவிழ்க்கிற தேவனாக அவர் இருக்கிறார். பிறர் பல வகையான காரியங்களை நமக்கு எதிராகவோ, பிள்ளைகளுக்கு எதிராகவோ, வேலைக்கு எதிராகவோ, குடும்பத்திற்கு எதிராகவோ அவர்கள் கட்ட வேண்டும் என்று சொல்லி இருந்தாலும் தேவன் நம்முடைய வாழ்வுடைய கட்டுகளை அவர் அவிழ்த்து விடுகிற தேவனாக இருக்கிறார். காரணம் என்ன? அவர் எழுந்த போது அவரை சுற்றி வைத்திருந்த துப்பட்டி, சுற்றி வைக்க சீலையானது முற்றிலுமாக சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது. அவரை ஒன்றாலும் அவரை அங்கு கட்டுப்படுத்த முடியாதபடிக்கு அவருடைய மரணம் ஜெயமாக அது எழுந்திருந்தது. ஆண்டவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கினார் என்று சொல்லி நாம் 1 கொரிந்தியரிலே வாசிக்கிறோம். பவுல் எழுதுகிறான், மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. ஆகவே மரணம் போன்ற காரியங்களை சத்து நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு எதிராக அவன் கொண்டு வருவான் என்றால் அவரை அண்டியிருக்கிற பிள்ளைகள், அவரை சார்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு எதிராக இருக்கிற ஒவ்வொரு காரியமும் ஒன்றும் அவர்களை ஆட்கொள்ள முடியாது, அவர்களை ஆண்டு கொள்ள முடியாது. ஆண்டு கொள்ள தேவன் விடுவது இல்லை. தேவன் நம்மை சுற்றி இருக்கிற காரியங்கள்லாம் சீலைகளெல்லாம் கட்டு அவிழ்க்கப்பட்டது போல ஆண்டவர் கட்டவிழ்த்து அவை நமக்காக எரிகிற தேவனாக இருக்கிறான்.
அவரை ஒருபோதும் ஒருவராலும் கட்டி வைக்க முடியாது என்று சொல்லி தேவன் இந்த சிறைகள் எல்லாம் அங்கு வைக்கப்பட்டது போல, அதே போல தேவன் நம்முடைய வாழும் யாராவது நமக்கு விரோதமாக நம்மை கட்ட வேண்டும் என்று நினைத்தாலும் கூட தேவன் இவனை கட்ட அவிழ்த்து விடுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அங்கு அவர் நமக்கு எதிராக நமக்கு சொல்லுகிற தகப்பனாக, அவர் அங்கு ஆர்டர் கொடுக்கிறவராக அவர் இருக்கிறார். இவனை கட்டவிழ்த்து விடுங்கள். இவனை கட்டி வைப்பதற்கு யார் உங்களுக்கு உரிமை கொடுத்தது? கட்டவிழ்த்து விடுங்கள். இவனை குறித்துதான் எதிராக பேசுகிற காரியங்கள், இவனுக்கு எதிராக பேசுகிற எல்லா காரியங்களும் கட்டவிழ்த்து விடுங்கள். தேவன் நமக்காக அவர் செய்வதற்கு ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். ஆயத்தமுள்ளாக இருக்கின்ற சுகமளிக்கும் இந்த ஆராதனையிலும் ஆண்டவரே, என்னை பலவையான காரியங்கள் என்னை கட்டி வைக்க விரும்புகிறேன் இருக்கின்றன. எனக்கு விசுவாசத்தை கட்டி வைக்கும்படியாக, என்னுடைய ஜெப வாழ்க்கை கட்டி வைக்கும்படியாக நான் ஜெபிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். நான் ஜெபிக்க முடியவில்லை ஆண்டவரே, நான் விசுவாசிக்க வேண்டும் நான் நினைக்கிறேன். நான் அவிசுவாச எண்ணங்கள் ஆட்கொண்டு விடுகிறது. என் பிள்ளைகளுக்காக இருக்கிற எதிராக காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே கட்டப்பட்ட நிலையை போல உணர்கிறேனப்பா. தேவனே, அதெல்லாம் நீ கட்ட விழுத்து விடுங்கள் என்று சொல்லி தேவ சமூகத்தை சொல்வோம் என்றால் ஆண்டவர் சொல்லுவார், இவனுடைய வாழ்க்கையிலே கட்ட விழுத்து விடுங்கள். ஜபிக்க முடியாதபடிக்கு இருக்கிற கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள். இவன் விசுவாசிக்க முடியாதபடிக்கு சிந்தனை இருக்கிற காரியங்களை கட்ட விழுத்து விடுங்கள். இவன் பிள்ளைகளுக்கு உரியதான சோர்வு கொண்டு வருகிற காரியங்களை கட்ட விழுத்து விடுங்கள். சத்துரு எதிராக போராடுகிற காரியங்கள் இவனை கட்ட விழுத்து விடுங்கள். தேவன் கட்டளை கொடுப்பார். கட்ட விழுத்து விடுகிறவராக அவர் வந்தார். அவரை கட்டி வைக்கும்படியாக எண்ணினார்கள். அவரை சேலை சுத்தி வைத்ததினாலே அவர் எல்லாம் முடிந்து போனது என்று நினைத்தார்கள். அவரை ஒருவராலும் கட்ட முடியாது. மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வது இல்லை. நம்முடைய தேவன் உயிர்த்த கிறிஸ்துவாக இருப்பதனாலே நமக்குள்ளும் நம்முடைய வாழ்வுக்குள்ளும் நம்முடைய பிள்ளையுடைய சந்ததியின் வாழ்க்கைக்குள்ளாகவும் எல்லா காரியங்களிலும் அவர் உயிர்த்த கிறிஸ்துவாகத்தான் அவர் இருக்க விரும்புகிறார். நம் இடம் கொடுப்போம் என்றான் தேவன் கட்ட விழுத்து விடுவதற்கு ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். அவர் மரித்து விட்டார். அவரை மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வது இல்லை. கொரோனா என்கின்ற இந்த காரியமானது முற்றும் உலகத்தையே கட்டி வைத்திருப்பது போல, செயலையை சுற்றி கட்டி வைத்து விட்டேன் என்று சொல்லி சாத்தான் எண்ணிக்கொண்டிருக்கிறான். நான் இந்த சின்ன நுண்ணுரியினாலே உலகத்தை நான் கட்டி வைத்து விட்டேன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறான். நோ, he cannot. அவனால் அது இயலாது. பலருக்கு வேலை இழக்க செய்து விட்டேன் என்று நினைக்கலாம். நோ, இயலாது. உன்னுடைய வருமானத்திலாம் நான் முற்றிலுமாக நான் இல்லாமல் ஆக்கிவிட்டேன் சொல்லி அவன் எண்ணலாம். நோ, ஒருபோதும் முடியாது. தேவன் கட்ட விழிக்கிறவராக இருக்கிறார். தேவனாக இருக்கிறார். தேவன் நம்முடைய வாழ்விலும் அவர் கட்ட விழிப்பதற்கு ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். தேவன் சமூகத்தின் ஆண்டவரே, என்னுடைய எந்த நிலையிலிருந்து என்னை கட்ட விழுத்து விடும் என்று சொல்லி செல்வோம் என்றார். சொல்லும் போது தேவன் நம்முடைய வாழ்விலே அந்த கட்டுகளை எல்லாம் அவர் அவிழ்த்து ஜெயத்தை கொடுப்பாராக. ஆமேன். ஜெபிக்கலாம். கிருபையின் தேவனே, சீலையினாலும் அவருடைய ஆண்டவரே உம்முடைய கரங்களை உம்முடைய உடலை சுற்றி கட்டி வைத்திருந்தார்கள். ஆனால் நீ உயிர்த்து எழுந்த போதோ அதெல்லாம் சுருட்டி ஒரு மூலையில் வைக்கப்பட்டிருந்தது. ஒருவரால் உம்மை கட்ட முடியாது அப்பா. நாங்கள் பல காரியங்களில் கட்டப்பட்டிருக்கிறோம். லாசரு கட்டுண்டவனாக தான் எழுந்து வந்தான். நீர் கட்டளை கொடுத்தீர், அவனை கட்ட விழுத்து விடுங்கள் கட்டளை கொடுத்தீர். நீ கட்ட விழுக்கிற தேவனாக வருகிறேன். வாழ்வில் வருகிற எல்லா என கட்டுகளையும் ஆடவரே அவிழ்த்து விட தகப்பனாய் வருகிறேன். ஆம் ராஜா, அந்த ஜீவன தேவனை விசுவாசிக்கும் அந்த மேல் சார்ந்து இருக்கிறோம் ஐயா. என்னுடைய விசுவாசம் மங்கி போகாதபடிக்கு, ஜெப வாழ்க்கை மங்கி போகாதபடிக்கு ஆடவரே, சோர்வை ஆடவரே எங்களை கொண்டு விடாதபடிக்கு கர்த்தரை தாங்கிக் கொள்ள வேண்டும் நான் ஜெபிக்கிறோம். திருச்சி ஒவ்வொரு குடும்பத்தார் மேலும் இந்த நாளிலே நம்முடைய கரம் இருக்கட்டும். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உடைய ஆளுகை கடந்து வரட்டும் ஐயா. ஒன்றும் அவளை ஆண்டு கொள்ள முடியாதப்பா. நீர் இருப்பதினாலே அவளை ஒன்றும் அவளை ஆட்கொள்ள முடியாது என்று அறிந்திருக்கிறோம் ஐயா. கர்த்தா அப்படியே செய்யப்படுற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் சுத்த ஆவியான ஐக்கியமும்
நம் அனைவரோடு கூட தங்கியிருப்பதாக. ஆமென்.